நீங்க அருவி படத்துல விஜய் சார கலாய்ச்சோன்னே, லைக் இந்த படத்துக்கு போறப்போ யோசிச்சீங்களா? நம்ம பண்ணியிருக்கோமே, சார் ஏதாச்சும் கேட்பாரா? நான் சார்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அப்பயே அவர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, ம். எனக்கு அவர அடையாளம் தெரியல. ம், ம், ம். அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, ம். சார் நானு உங்கள ஒரு படத்துல கலாய்ச்சேன்ல சார். என்னது? அப்படின்னு கேட்டேன். அப்புறமா டக்குன்னு அவர் சொன்னாரு, "விஜய் படம், நல்ல படம் எது இல்ல?" அப்படின்னாரு. ஏய்! நான் தான் அப்படி அத சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவரு அவ்ளோ ஜாலியா சொன்னாரு. அப்பப்ப நடுமத்துல யாரையாவது சின்ன சின்னது கலாய் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஏதாச்சும் மறக்க முடியாத மொமெண்ட் விஜய் சார் கூட? யார் கலாய் போடுறதுன்னு உண்மையா கேட்காது. ஆ. ரொம்ப சைலண்டா போடுவாரு. அது வந்து லிட்டரலி பக்கத்துல இருக்கவங்க மட்டும் தான் கேட்கும். நீங்க போய் நின்னாலுமே கொஞ்ச நேரத்துல நான் வந்து இது நம்ம அண்ணன் அப்படின்ற வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பாண்டிங் கொடுத்துருவாரு. ஸோ அதுதான் அந்த அந்த டைலாக் அவர் கரெக்டா பொருந்தும். நீ என்னதான் என்ன வெறுத்தாலும் என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசு என்னோட ஃபேனா மாற மாட்டேன் மத்தனாவே மாறிடுவாரு. மாறிடுச்சு அது. இப்போ போயிட்டாரு. அஜித் சாரும் வந்து அவரும் வேற பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஜென்ரேஷன் மாறிடுச்சுல. எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. என்னதான் நாங்க அடிச்சுக்கிட்டாலும் ஒண்ணா இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான். என்னதான் நாங்க விஜய் ஆதித் சார் 2 பேரையும் வேற வேற அப்படின்னு நாங்க அடிச்சுக்கிட்டாலும் நாங்க ஒண்ணா இருக்கிற மாதிரி தான் அவங்களும் ஒண்ணா இருக்காங்க. விஜய் சார் ஃபேனா இருக்கட்டும், அஜித் சார் ஃபேனா இருக்கட்டும். 2 பேருக்கும் காமனா இருக்குது தெரியுங்களா? நெறைய அஜித் சார் ஃபேனுக்கும் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். இன்க்ளூடிங் மீ. நான் எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு எங்க தெரியுமா இரிட்டேட் ஆகும்? வெளியில என்ன ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? வெளில என்ன சொல்றாங்க? நெறைய பேர் நெறைய விதங்கள் சொல்லலாம். ம். இது வந்து அது இப்போதான் சொல்றது பகவந்த் கேசரியோட ரீமேக்னு சொல்லலாம். அது ஆனா அப்போ வந்து அப்பவே நெறைய பேர் இந்த சோசியல் மீடியால இதுதான் பண்றாங்க, அது பண்றாங்க. இல்ல இதனுடைய ரீமேக் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அப்பவே போட்டுட்டு இருந்ததுனால ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த படத்துல ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கக்கூடிய அருவி பாலா, வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ ஹாப்பி ப்ரோ. எனக்கு உங்க மேல ஒரு பொறாமையா இருக்கு ப்ரோ. எதுக்கு ப்ரோ? ப்ரோ தளபதி விஜயோடைய கடைசி படம். நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஏங்கக்கூடிய ஒரு சீனாச்சும் வந்துட மாட்டோமா, அவர் படத்துல கடைசி படத்துல வந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க இடத்துல நீங்க ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதை பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கு அந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு கண்டிப்பா கிடைக்குமான்னு எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு படம் போகுது. அதுவும் விஜய் சார் கடைசி படம் அப்படின்ட்டு. ட்ரை பண்ணா நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். ஏன்னா வந்து எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணுவாங்க அந்த படத்துக்கு. நாம என்ன போய் எங்க போய் முட்டுறது? நம்ம போய் போய் கேட்டா நம்மளலாம் மதிப்பாய்ங்களா? அப்படின்ற எண்ணம்லாம் கேட்கலாமா வேணாமான்றதே ஒரு 4, 5 நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு குரு என்ன பண்ணான், "இந்த மாரி படம் போகுதுயா, நீங்க போய் கேட்போம்யா வாங்க என் லாஸ்ட் படம்யா வாயா" போனோம். சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காக சரி நான் இரியா யாருன்னா தெரிஞ்ச யாருனா இருக்காங்களா? என்ன என்ன பண்ணுவோமா? அப்படின்னோனே இந்த மாரி பேசி நாங்களே வாய் வார்த்தையா பேசிட்டே இருக்கும்போது, வினோத் அண்ணன் டீம்ல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி, "இந்த மாரி ஆஃபீஸ் வாங்க, சார் உங்கள பார்க்கணும்னாரு" அப்படின்னு. சரி, எனக்கா? என்னையா? உண்மையிலுமா? சரி அப்புறமேட்டு வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் சொல்லிட்டு, "இது மாரி போயிட்டு வரேன்யா" அப்படின்ட்டு அமைதியா வேற யாருக்கும் சொல்ல போயிட்டு இது மாரி இருக்கும். எங்க அப்பவும் தெரியாது. சும்மா கூப்பிடுறாங்க போல பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு சரி இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்புறமா கடைசியில ஒரு ஒரு 1 வீக் கழிச்சு, "ப்ரோ நீங்க நீங்க ஒரு ரோல் பண்றீங்க. இந்த மாரி ஒரு சார் கூட இருக்க மாரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன சீன்ஸ்லாம் இருக்கும்" அப்படின்னு. ஒண்ணுமே பேசல. சரி ஓகே டன். இவ்வளவுதானே. ஓகே டன். இந்த ஷூட்ல இருக்கோம். ஓகே டன். முடி வளர்க்கணும். ஓகே டன். எல்லாத்துக்கும் ஓகே ஓகே இந்த மாரி போயிட்டு நான் நினச்சேன். ஸோ அப்படிதான் உள்ள போனது. சூப்பர். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சீன் கூட பண்ண மாட்டாங்களே ஏங்கினப்போ விஜய் சார் கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு சீனு, அவருடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா, அதுக்கப்புறம் இந்த வீட்லயும் வந்து அவர் கூட இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் செட்ல போயிட்டு விஜய் சாரை பார்த்த தருணம், அந்த மொமெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஷூட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் டே அதுதான். வந்து மேக்கப்லாம் போயிட்டு ரெடி ஆயாச்சு. ஏன்னா நெறைய பேர் ப்ளஸ் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு நெறைய ஆர்டிஸ்ட்டு வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாரி பதட்டமாவே இருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் டே தெரியாத ஸ்கூல்ல உள்ள போனோம்னா, இல்ல காலேஜுக்குள்ளலாம் போனேன். எந்த பக்கம் உள்ள போறது? எந்த கிளாஸ் ரூம் தெரியலையே! அப்படின்ற மாரி எனக்கு அப்படிதான் இருந்தது. ஐயோ! இப்ப என்ன பண்ணுவாங்க? யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி
அந்த பெண்ணை முழிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்து ஒரு ஷார்ட் போயிடுச்சு. ஷார்ட் ம். போட்டோன்னா நான் இப்படி நின்னுட்டு இருந்தேன். வினோத் நாங்க பார்த்தாரு. டேய் நீ அங்க போவே இல்லையாடா? எது எனக்கு யாரும் சொல்லல. டேய் இவன் அங்க நிக்க வைக்கலையாடா? இவன் அங்க இருக்கணும்டா. டேய் அவன போய் அங்க நிக்க வைக்கணும். அந்த மாரி அப்படிதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அண்ணா வந்தாங்க. அப்புறமா அந்த ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தரா பேசிட்டு இருந்தாரு. சார் அம்மா வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு அந்த மாதிரிலாம் கேட்டு ஜாலியா அப்படியே ஆரம்பிச்சது. ஆனா இவ்வளோ தூரம் இவ்வளோ கிட்ட விஜய் சார் நான் பார்த்ததே கிடையாது இந்த வரைக்குமே. ஏன்னா அப்புறமா அவர்கிட்டயும் அதான் சொன்னேன். இந்த மாதிரி ரொம்ப அவ்வளோ அழகா இருந்தார் மனுஷன். அவ்வளோ ஃபிட்டா அவ்வளோ அழகா ஒரு ஏன் இவ்வளோ கிரேஸ் இருக்குன்றது புரிஞ்சு இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்கலாம்ப்பா. தாராளமா தான் ஆமா. போனோடனே. ஸோ இதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா விஜய் சார்? நான் விஜய் சார் வந்து இவ்ளோ கிட்ட பார்த்தது கிடையாது. நான் என் காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது என் காலேஜ் கெஸ்ட்டா வந்திருந்தாரு. நான் 9வது படிக்கும்போது ஓவேஷனுக்கு அவர் கெஸ்ட்டா வந்தாரு. ஸோ டிஸ்டன்ஸ்ல அவர் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பார்த்துருக்கேன். பட் ஆனா இவ்ளோ நீங்களும் நானும் உட்காந்துருக்க டிஸ்டன்ஸ்ல நான் பார்த்தேன். ஐ மீன் இதோட க்ளோஸ் டு அவ்வளோ பார்த்தது கிடையாது. ஸோ அப்போ பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. இந்த ஜனநாயகன் படத்துடைய செட் எப்படி இருக்கும்? லைக் வந்து விஜய் சார் இருந்தா அந்த செட் அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? உள்ள ஃபோன் அலௌட் இல்ல அதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த செட் பத்தி சொல்லுங்க. விஜய் சார் இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அந்த செட்டு? விஜய் சார் இருந்தாருன்னா ஜாலியா இருக்கும். ஜாலியா ஜாலியா இருக்கும். அப்படியே ஒரு பக்கம் வேலை நடக்கும். சார் ஒரு பக்கம் ஜாலியா இருப்பாரு. அது ஒரு பக்கம் ஷார்ட் ரெடினா கரெக்டாக மூடுக்கு வந்துடுவாரு. அந்த மாதிரி அது எல்லார்ட்டையும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்ட்டு செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருக்கும். அப்பப்போ நடுமத்தில் யாரையாவது சின்ன சின்னது கலாயம் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஏதாச்சும் மறக்க முடியாத மூமெண்ட் விஜய் சார் கூட கலாய்ச்ச மூமெண்ட் அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்? அது சார் கலாய் போடுறதுன்னு உண்மையாக கேட்காது. ரொம்ப சைலண்டாக போடுவார். அது வந்து லிட்டரலி பக்கத்தில் இருக்கவங்க மட்டும்தான் கேட்கும். ஓகே. அது வந்து நம்ம சொல்றது ஒன்னு வந்து எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம 3வது ஆள் எதுக்கு பக்கத்துல சிரிக்கிறாங்க தெரியலையே, நமக்கு அங்க நம்ம என்ன பண்ணிட்டோமா அப்படின்னு. ஆனா நம்மளை பத்தி அங்க ஒரு கலாய் ஓடி இருக்கும். ஓகே. அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ஆனா அது மாதிரி இதெல்லாம் சார் சொன்னா உண்மையா சார் சொன்னாரா அப்படின்லாம் இருக்கும். ஓவராலா எத்தனை நாள் ஷூட் போச்சு உங்களுக்கு? இது ஒரு 10 டேஸ் கிட்ட போச்சு. 10 டேஸ் கிட்ட போச்சு. அண்ட் 10 நாளுமே விஜய் சார் கூட தானே உங்களுக்கு? ஆமா, சார் இருந்தாரு நான் இருப்போம். சார் இருந்தா ஆமா. ஒரு நாள் அப்படிதான் இல்ல, ஒரு நாள் மட்டும் சார் இல்லாம இருந்தேன். மற்றபடி எல்லாமே சார் இருந்தாலும் சார் கூட அப்படியே ஜாலியா இருப்பேன். அண்ட் மமிதா கூடயும் உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் இருந்திருக்கும். ஸோ அவங்களை பத்தி சொல்லுங்க. ரீசெண்டா ரொம்ப சென்சேஷனலா எல்லா படங்களையும் பார்க்க முடியுது. சூர்யா சார் கூட பண்றாங்க. பெரிய கிரேஸ் தமிழ்நாட்டிலயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஸோ அங்க அவங்க எப்படி இருந்தாங்க? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு அவங்க வந்து ரொம்ப எனக்கு வந்து நான் என்ன சொல்றது, ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து வந்த ஒரு ஹீரோயின் மாதிரிலாம் இல்லை. ஏதோ நம்ம ஊர்ல இருந்த ஒரு ஆமா அப்படிதான் இருந்தாங்க. எல்லாருக்கூடயும் ஒரு யாரா இருந்தாலும் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய நம்ம ஊர்ல இருக்க டாப் ஆர்டிஸ்ட் கூட ஒரு ஒரு ஹீரோயினுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் பண்றாங்க அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. ஜாலியா அவர் கியூட்டா அழகா அப்படி எல்லாரும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு ஃபன்லியா இருக்கிற, அதுவும் இல்லாம டேக்கா இருக்கட்டும் அவங்க பெர்ஃபார்ம் பண்றதா இருக்கும் அவ்வளோ அழகா இருந்தது. செம்மையா இருந்தது. அந்த என்ன சொல்றது, அதுல ஒரு எஃபெக்ட் போடுறதா இருக்கட்டும், அந்த எக்ஸசைஸ் பண்றதா, அது எல்லாமே எத்தனை டேக் போனாலும் சரி, எத்தனை அவங்க என்னென்ன இதெல்லாம் கேட்டாலுமே சலிக்காம போலாம் போலாம் ஒன் மோர் போலாம் போலாம் அப்படின்ற ரொம்ப ஸ்போர்ட்டிவா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க? நீங்க தானே காப்பாத்து. ஒழுங்கா பண்றது கூட பண்ணிடலாம். ஒழுங்கா நடிக்கிறது பண்ண முடியாம. ஆமா, அதை கூட நம்ம கரெக்டா பண்ற மாதிரி நடிச்சலாம். இது கரெக்ட். ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம புஷ்அப் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். நம்ம வந்து என்ன ஷாட் வைக்கிறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி கரெக்டான ஒரு புஷ்அப். புஷ்அப்பே தெரியாம அது வந்து தப்பா பண்ற மாதிரி பண்றது இருக்கு, அது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஏன்னா வந்து உண்மையிலே தெரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சவங்களுக்கு வந்து பண்றது கஷ்டமா இருக்கும். உண்மையிலே ஐயோ இப்ப தப்பா பண்ண எப்படி பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் எச் வினோத் சார் அவரை பத்தி சொல்லுங்க. என்ன இப்போ ஆடிஷன் போறப்போ கூப்பிட்டாங்க, ஆடிஷன்ல இந்த கேரக்டர் பண்ணுங்கன்னு கூப்பிட்றப்போ அவர் என்ன சொன்னாரு? அந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஏதாச்சும் ஆடிஷன் நடந்துச்சாங்க? எனக்கு போனோடனே தான் வந்து என்ன அன்னைக்கு வந்து அந்த என்னோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வர வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சுட்டு நான் தனியாக உட்காந்து மாதிரி அங்கே ஒரு சேர் இருந்ததில் உட்காந்துருந்தேன். வந்தாங்க, வந்துட்டு அவருடைய அண்ணனுடைய வினோத்தனோட அசோசியேட் வந்தார். வாங்க பாலா கொஞ்சம் அப்படின்னாரு. போயிட்டு அவங்களுக்கு நடுமத்தில் மட்டும் நில்லுங்கனாரு. போயிட்டு இப்படி கை கட்டி நில்லுங்க நின்னேன். ஓகே சார் ஆல்ரெடி பார்த்துட்டாரு, ஃபோட்டோ மட்டும் அவங்க வச்சு எடுக்க சொல்லிட்டாரு. லாங் ஹேர் மட்டும் வளர்த்துக்க சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்ட்டு முடிவு பண்ண அவ்வளோதான். இதுதான் கண்டிஷன். அப்புறமேட்டு நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி 3 டேஸ்க்கு அப்புறம் நான் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என்ன ஆச்சு சொல்லுங்க. ஏன்னா ஒரு கியூரியாசிட்டி ஆரம்பிச்சு விட்டாங்க. ஸோ என்ன நடக்கும் எவ்ரிடே இந்த என்ன சொல்றது, ஐயோ ஏன்னா வந்து இப்போ திடீர்னு வேணான்றவாங்களா இல்லை வந்து விளையாடுற அந்த மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் போயிட்டு கடைசியில் நமக்கு பதில் வேற யார், இவருக்கு பதில் இவர் மாதிரி வேற இதெல்லாம் போட்டுருவாங்களா அப்படின்னு நம்மலாம் யோசிச்சுட்டு என்ன சொல்றது, செட்டில் கால் வைக்கிற வரைக்குமே நம்பவே இல்லை. அது வரைக்கும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ப்ளஸ் வந்து செட்டில் ஆரம்பிச்சு நம்ம வந்து ஸ்க்ரீனில் வர்ற வரைக்குமே
பண்ணாலுமே எத்தனை ஷாட் இவ்வளோ பண்ணாலுமே ஸ்க்ரீனில் வருமா, அதுவும் அவர் கூட இருக்கிறது வருமா, இல்லை வந்து எப்படியோ 10ஓட 11 அப்படி இருக்கிறது போயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனான். அப்போதான் அப்பா இருக்கோம் நம்ம இருக்கோம். விஜய் சார் கூட இருக்கோம். ஆமா. ஸோ ஏன்னா எல்லாரும் கூடயும் ஒரு வந்து ஒரு இது வந்து இருக்கு. ஒரு நடக்க முடியாத கனவுகள்லாம் நான் இருந்திருக்கு. எனக்கெல்லாம் நான் சினிமா ஆரம்பிக்கும் போது எப்படியாவது விஜயகாந்த் சார் கூட ஒரு படம் ஒரு வேறு ஃப்ரேம் நட்டு நின்னு. ஆனா அது என்னால இதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏஐல வேணா நம்ம ஆசைக்கு பண்ணிக்கலாமே தவிர அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சார் வந்து அரசியலுக்கு போறார். கடைசி படம் அப்படின்ட்டாரு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் விட்டா அதுக்கப்புறம் சாரை கூட நடிக்க முடியாது. என்ன ஏன்னா சும்மா இருந்தா கூட பரவாயில்ல. சும்மா இருந்த நம்மளையும் சொரிஞ்சு விட்டாங்க. ஐயோ! இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. எங்க போறது? யார பிடிக்கிறதுன்னு அந்த அந்த மூட்ல தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஷூட் போறதுக்கு ஒரு 3 மாசம் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து நான் அதுக்கு நடுமத்துல ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். நடுமத்துல வந்து அதுக்குள்ள ரொம்ப ஷார்ட் ஹேர் வச்சு ஃபுல் ஷேவ்லாம் பண்ணி அவங்ககிட்ட டெய்லி ஃபோன் நான் கொஞ்சம் ஷூட்டை முடிச்சிருக்கேன், தாடி வளர்க்கணும், முடி வளர்க்கணும். நான் இந்த ஒரு படத்துக்கு அவங்ககிட்ட என்ன படம் சொல்லல. ஆமா நான் பண்றேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. படம் பண்றேன், அது எனக்கு ரொம்ப முக்கியமான படம், நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு இருக்கேன், தயவு செஞ்சு எனக்காக முடிச்சிருவோம் தம்பி. ஐ திங்க் செப்டம்பர்னு நினைக்கிறேன். செப்டம்பர் எண்டு ஒரு மாதிரி கொஞ்சம் முடிகிற மாதிரி வந்து கொஞ்சம் அந்த ஷெட்யூல் பேக்கப் ஆச்சு. அண்ணே இதோட நன்றி வணக்கம் போயிட்டு நான் முடி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் காஸ்டியூம் செக் இதெல்லாம் பண்ணி முடிச்சு செட்ல போயிருந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மா அப்படின்னு இருந்தது. செட்டு படம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நடுவில் லீக்கும் ஆச்சு படம். லீக் ஆனப்போ நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் நடக்கூடாதுனாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த தருணம் படம் லீக் ஆனப்போ? எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா, எல்லா கலைஞர்களுக்குமே வந்து நம்ம பண்ற வேலையை வந்து ஒருத்தவங்க பாராட்டும் போது தான் அது நமக்கு ஒரு சின்ன சந்தோஷமா கொடுக்கும். அதுதான் நமக்கு பெரிய அவார்டாகவும் பார்க்குறோம். நம்ம பண்ற வேலை நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம். தம்பி நான் உன்னை அந்த படத்துல பார்த்தேன்ப்பா, தம்பி நான் உனக்கு அந்த இதுல பார்த்தேன்ப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்றது தான் நமக்கு நான் ஒரு பெரிய அது இதுவாக பார்க்குறோம். அப்படின்னும் போது படம் வந்து அவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம். சரி அதுவும் அவ்வளோ பெரிய சார் கூட பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ஏதோ ஒரு இதனால லீக் ஆகி மற்றவங்க பார்த்து அது வந்து நம்ம ஒரு பொது இடங்களில் போகும்போது அவங்களுக்கு அதை அவங்கள நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அவங்க வந்து அவங்க வாயால் சொல்லவும் முடியாமல் அதுக்கு வந்து பார்த்து அவங்களுக்குள்ளே பேசி அது நம்ம காதலையும் விழுவும். ஆனால் அவங்க ஓப்பனாக நம்மகிட்ட வந்து சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கு. அது வந்து நமக்கே ஒரு மாதிரி கஷ்டம். சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அதுக்கான சரி பழுத்த பழத்தை அரிஞ்சு கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாமல் அப்படி திருடிட்டு போய் எட்ட வச்சிருக்கீங்களா நியாயமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவ்வளோ இருந்தது. ஆனால் ஆஃப்டர் ரிலீஸ் அது நான் அன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணணும் ஆஃப்டர் ரிலீஸ் அது எனக்கு நடந்துருச்சு. வினோத் சார் as a டேரக்டராக வந்து அவர் எப்படி வேலை வாங்குவார்? ஒர்க்கிங் வித் ஹிம் அந்த செட் எப்படி இருக்கும்? அவர் வந்து கண்ட்ரோல்ஃபுல்லாக இருக்குமா? லைக் எப்படி ஒருத்தர் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லிட்டு பேச சொல்லுவாரா? எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ்? இல்லை அவரு சீன் பொறுத்த வரைக்கும் இந்த சீன் போகிறோம்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவர் தான் கம்மி பண்ணுவோம். நம்ம யார் க்ளோஸ் போகிறோமோ என்ன பண்ணுறோமோ வந்து சொல்றது இப்போ சார் இருக்காருன்னா சாருக்கு வந்து சீன் எல்லாருக்கும் ஒரே டைம்ல கன்வே பண்ண முடியாதுன்றதுனால ஒருத்தவங்களுக்கு ஏன்னா ஆர்டிஸ்ட் அதிகம் எல்லாருக்கும் மொத்தமாக பண்ண முடியாது. சாருக்கு சார் போய் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ என்னுடைய சீன் வினோத் அண்ணனே வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்து கண்ட்ரோல் ஆஃப் த சீன் வினோத் அண்ணன் தான் இருக்கும். அவர்தான் கூலா ஜாலியா அழகா கூல் தான் அந்த செட்டு. விஜய் சார் கடைசி படம் அந்த பரபரப்பு அப்படின்னு அழகா ஜாலியா ஃபன்னா ஜாலியா இருக்கும். அண்ட் படம் பார்க்குறப்போ ஒரு ஃப்ரேம் எடுத்தோன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன ரோலா இருந்தாலுமே இவங்க இந்த சின்ன ரோல் பண்றாங்க அப்படி இல்லை. விஜய் சார் படத்துல இருக்காரா கடைசி படத்துல இருக்காங்களா அப்படின்ற ஹாப்பினஸ் தான் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் இருப்பாங்கன்னா எத்தனை பேர் அந்த எத்தனை கேரவன்ஸ் இருக்கும் அந்த செட்ல? இல்லை அது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து விஜய் அது ஹீரோ சார் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுவே பெரிய டீமா இருக்கும். ஆனா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறமா ஜானி மாஸ்டர், அப்புறம் ராம்ஸ் அண்ணன், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவே பெரிய டீமாக இருக்கும். இது வந்து ஹீரோ சார் டீம்னா இவங்க எல்லாமே ஒரு பஞ்சாக ஒரு 5-6 பேர் வந்து அந்த மாதிரி ஒரு பஞ்சாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ஊர் சைட்ல இருந்து அவங்க ஒரு பன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சும்மா நார்மலா வந்து வீடு போர்ஷன் போனாலே ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5ல இருந்து 6 கேரவான் இல்லை 7 கேரவான் அது இருக்கும். அந்த மாதிரி தான் சார், ஹீரோயின் மேம், அப்புறம் மம்தா இவங்க சேர்க்காமலே ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தாலே ஒரு 8-9 ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எவ்ரிடே. அதிகபட்சம்லாம் போனது அதுக்கு மேல இருக்கு. இதெல்லாம் வருவோம் பேசுவோம் எல்லாம் பேசுவோம். அந்த சாங்லயும் இருப்பீங்களா நீங்க?
இந்த சாங் போர்ஷன்லயும் விஜய் சார் அந்த ஒரு மாண்டேஜ் சாங்ஸ்ல ஆமா. நீங்க இருப்பீங்க. ஸோ அந்த சாங் போர்ஷன் பத்தி சொல்லுங்க. அது எப்படி போச்சு? எங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா, அது வந்து அ சாங்கா பண்ண போறாங்களா? ஏன்னா ம். எல்லாமே எதுவுமே அ ஃபுல்லா சொல்றது. எல்லாம் அவ்ளோ பொத்தி பொத்தி வச்ச விஷயங்கள் ம், எல்லாமே. ம், ம். ஏன்னா எதுவுமே லீக் லீக் ஆயிடக்கூடாது ஆயிடும். கூடாது. எதுவுமே இது இங்க வருமா? அது அங்க ம், ம், வருமான்றது எங்களுக்கே தெரியாது. ம், ம், நான் வந்து நெறைய பேர் நெறைய விதங்கள் சொல்லலாம். ம், இது வந்து அது இப்போ தான் சொல்றது. பகவந்த் கேசரியோட ரீமேக்ன்னு சொல்லலாம். அதுவும் ம், ஆனா அப்போ வந்து அப்பவே நெறைய பேர் இந்த சோசியல் மீடியால இதுதான் பண்றாங்க, அது பண்றாங்க. இல்ல இதனுடைய ரீமேக் பண்றாங்க. இந்த ம், மாரி விஷயங்கள் அப்பவே போட்டுட்டு இருந்ததுனால, எதுவுமே லீக் ஆயிடக்கூடாதுன்றது ரொம்ப பொத்தி பொத்தி தான் வச்சாங்க. ஸோ இந்த இது இங்க வருதுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா சாருக்கு தெரியும். பட் எங்களுக்கு தெரியாது. ஆ, சரி இந்த ஒரு சீன் நடக்குது. ஸோ இது ம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார் வந்து அவங்க அம்மாவ லாஸ்ட் டைம் பார்க்க வர்ற அந்த ம், சீனா இருக்கட்டும். அது எங்க வரப்போகுதுன்னு எங்களுக்கும் தெரியாது. ம், ம். சீனா வரப்போதா? இல்ல ஆ, சாங்கா ஆ, வரப்போதா? அப்படின்றது. எங்களுக்கு எங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு சீன். ம். அவ்வளோதான். இதுல லைக் மான்டேஜ் அந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்றது தான். ஆனா அது எங்க பிளேஸ்மென்ட் ஆகப்போகுதுன்றது நோ ஐடியா. படத்துல ரொம்ப ஆன்டிசிபேட்டட் வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல இந்த 3 டைரக்டர்ஸ் அவருடைய பாய்ஸ் வர்றது வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. அங்க நீங்க இருந்தீங்களா? இல்ல அங்க நான் இல்ல. மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா. அதுக்கு முன்னாடியே நடிச்சு கொன்றுவாங்கல்ல. சூப்பர். அண்ட் தென் ஷூட் ஃபுல்லா போச்சா? பேட்ச் ஒர்க் அந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல எல்லாமே கன்டினியூஸா தான் போயிருச்சு. அப்புறமா ம், கடைசியில வந்து இது தேவைப்படுது. இந்த ஷார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னும்போது, ம். அப்போ இங்க அந்த அதுக்கு மட்டும் ஒரு சில லாஸ்ட் 1 டே மட்டும் மொத்தமா வச்சு சின்ன சின்ன கட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு ஓவராலா வந்து வெளியில என்ன ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? வெளில என்ன சொல்றாங்க? எனக்கு வந்து என்னன்னா, ஆக்சுவலி நான் இதுவரைக்கும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ம், தமிழ்ல இதுவரைக்கும் 35 படம் பண்ணியிருக்கேன். ம், இன்னைய டேட் வரைக்கும் 35 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ம், எதனா ஒரு படம் அந்த இப்ப எதனா ஒரு படம் பண்ணுவோம். அந்த ம், படத்துல வந்து அந்த படத்துடைய தாக்கம் இருக்கிற வரைக்கும், நம்ம ம், எங்கனா போறோம்னா, அந்த படத்தோட பேர் மட்டும் சொல்லுவாங்க. ஃபார் ம், எக்ஸாம்பிள் வந்து நான் அருவி பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அருவி, 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 அருவின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் அக்கானா, ம், இதுக்கு லாஸ்ட்டா வேட்டையன் வரைக்கும் அந்த ம், வேட்டையன் ம், பார்த்தோம் தம்பி, வேட்டையன் பார்த்தோம் தம்பி. ஆனா வந்து எல்லாருக்கும் காமனா தெரியாது. ம், ம், இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர், 5 பேருக்கு அந்த படம் தெரிஞ்சிருக்கும். அத ம், பத்தி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேத்து நேத்து வந்து தூத்துக்குடியில இருந்து தான் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன். ம், ம், அப்போ வந்து ஃபார் நான் ஒரு சும்மா அந்த ஒரு டீ கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம். போய் நின்னேன். அங்க இருக்க மொத்த பேரும் என்ன தெரியுமா பார்த்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு மாரி எனக்கே ஒரு மாரி கூஸ் பம்ப் ஆயி, ஐயோ! நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா? என்னது இவ்வளோ இப்படி பார்க்குறாங்களே ம், அப்படின்னு. அந்த மாரி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட்டே பண்ணதில்ல. இந்த மாரி நான் ம். இதுவரைக்கும் நான் அதெல்லாம் அனுபவிச்சதும் இல்ல. அதுக்கு பழக்கமும் இல்லையா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகுறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அப்படி ஜனநாயகன் இது மிகப்பெரிய மாற்றம் நடந்ததுக்கான ஒரே காரணம் ஹானரபிள் அவர் சீஃப் மினிஸ்டர் சார் விஜய் சார் மட்டும் தான். அவருடைய படத்துல ஒரு சின்ன சீன் வந்தவங்க கூட அவ்ளோ பெருசா தெரியிறாங்க. ம். அ டியூரேஷன் முக்கியம் இல்ல. வர இடம், யார் கூட இருக்கோம், என்ன புரொடக்ஷன், யார் நடிக்கிறா அப்படின்றது ஒரு வைட்டல் ரோல ப்ளே பண்ணுது இல்லைங்க? ஆமா. அது அது ம், என்ன சொல்றது? ம். அவ்ளோ எல்லாரையும் அப்படி மொத்தமா சொல்லிற முடியாது. ஜென்ரலா. ஆ. ஜென்ரலான்ற ஏன்னா ம், 1000 இருந்தாலும் இப்ப நீங்களா ம், இருக்கட்டும், நானா இருக்கட்டும். ம், உங்களுக்கு ஒருத்தர் மேல கிரேஸ் இருக்கு. எனக்கு ஒருத்தர் மேல ம், கிரேஸ் இருக்கு. ஸோ அப்படி டிமாண்ட் பண்ணும்போது, விஜய் சாருக்கு மேல இருக்க கிரேஸ் வந்து அ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ அவரு இன்னொன்னு இருக்கும். ஒரு டயலாகும் ஒண்ணு இருக்கும். என்ன வந்து என்ன என்னதான் என்ன வெறுக்கிறவனா இருந்தாலும், வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ட்ட வந்து என்ன வந்து பேசினாலும், அவன் என் பக்தனா மாறிருவான் அப்படின்னு ஏதோ சம் டயலாக் இருக்கும். அது உண்மை. 100க்கு 100 உண்மை. ஓகே. நான் சார்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அப்பயே அவர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, ம், எனக்கு அவர அடையாளம் தெரியல. ம், 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 அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, ம், சார் நானு ம். உங்கள ஒரு படத்துல கலாய்ச்சேன்ல சார். என்னது அப்படின்னு. ஏன்னா படம் பேர் சொல்லாம நான் இப்படி சொன்னேன். அ, இந்த மாரி அ. அப்படின்ட்டு. அப்படின்னு சொன்னேன். அப்புறமா டக்குன்னு அவர் சொன்னாரு. "விஜய் படம், நல்ல படம் எது? இல்ல" அப்படின்னாரு. ஏய்! அது நான் தான் அது சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவரு அவ்ளோ ஜாலியா சொன்னாரு. அப்புறமேட்டு நான் சொன்னேன். அப்புறமே இப்படி பேசிட்டே இருக்கும்போது நான் ம், விஜய் சார்ட்ட சொன்னேன். ம், சார் நான் ஸ்கூல்ல உங்கள எதிர்த்துலாம் நான் அவ்ளோ சண்டை போட்டுருக்கேன் சார். ம், காலேஜ்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி. ம், ஆனா வந்து ஏன்னா எனக்கு நான் நான் அவுட்டே ஓப்பன் சார். நான் விஜய் ஃபேன் சார். சார் அஜித் ஃபேன் சார். ம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜய் ஃபேன் சார். ஆ, நான் மாத்தி மாத்தி ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, ஆ, மாத்தி மாத்தி அடிச்சு மாஞ்சிருக்கோம். ம், பட் ஆனா நான் அவங்க நேர்ல பார்த்ததுலருந்து நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் சார். அன்னிலருந்து சார் அண்ணாகிட்ட பேசினதுலருந்து எனக்கு சார் நான் ஃப்ளூயன்ட்டா சொல்ல வரல. ம், ம், என்னன்னா வந்து இன்னைக்கு இன்னைக்கு அவர் சிஎம் சார். அது வந்து பாசமா அண்ணன்னு சொல்லலாம். ம். தப்பில்ல அவரும் கோச்சுக்க யாஹ்! மாட்டாரு. யாஹ்! ஏன் பட் ஆனா வந்து சார்ன்னு சொல்றது அந்த மனசு வரமாட்டேது. ம், ஏன்னா ம், என்ன காரணம் அப்டின்னா, அவர் அந்த நிலைமைக்கு அவ்ளோ இடம் குடுக்குறாரு நமக்கு. அண்ணனா பார்க்குறாரு, நம்மள தம்பியா பார்க்க வைக்கிறாரு. அதுதான். அது வந்து இப்ப நீங்க போய் நின்னாலுமே, கொஞ்ச நேரத்துல நான் வந்து இது நம்ம அண்ணன் அப்டின்ற வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்ளோ பாண்டிங் குடுத்துருவாரு.
ஸோ அதுதான் அந்த அந்த டைலாக் அவர் கரெக்டாக பொருந்தும். நீ என்னதான் என்னை வெறுத்தாலும் என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசு, என்னுடைய ஃபேனா மாற மாட்டேன், பத்தனாவே மாறிடுவாரு. இப்போ தாராளமா சொல்ல, இப்போ நான் விஜய் சாரோட பத்தனா நான் பத்தன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் தாராளமா. அஜித் ஃபேன், விஜய் ஃபேனா ஃபேனா மாறி இருக்கீங்க. ஃபேனா மாறல, ஏன்னா இது வந்து பக்தனா பத்தனா மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஏன்னா நான் வந்து எனக்கு என்னன்னா அப்பத்துலேருந்து நான் விஜய் சார் எனக்கு பிடிக்கும், பிடிக்காமலாம் இல்லை. நான் அதுக்கு வந்து லிட்ரலி எப்படி இருக்கும்னா, நான் உண்மைக்குனே சொல்றேன். எங்களுக்குள்ள இருக்கிற நான் வந்து எல்லா பார்க்குற விஜய் சார் ஃபேனா இருக்கட்டும், அஜித் சார் ஃபேனா இருக்கட்டும், 2 பேருக்கும் காமனா இருக்குது தெரியுங்களா? நிறைய அஜித் சார் ஃபேனுக்கும் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், இன்க்ளூடிங் மீ. நான் எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு எங்க தெரியுமா இரிட்டேட் ஆகும், எதுக்கு உங்க ஆளை பிடிக்குதுன்னு எங்க ஆளை எங்க போட்டு செய்யும் போதுதான் எங்களுக்கு காண்டாய் வேணும்னு நம்புகளுக்கு போ. ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் எத்தனை விஜய் சார் ஃபேனை வந்து சுறா படத்தை அத்தனை வாட்டி பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. ஆனா நான் இது வரைக்கும் 1000 வாட்டி பார்த்துருக்கேன். ஆனா அது நிறைய பேர் வந்து அந்த படம் நல்லா இல்லை, ஃபிளாப் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் விஜய் சார் ஃபேன்ஸ். ஆனா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஏன்னா இது எங்களுக்கு வந்து பிடிக்கும். எனக்கு ஒரு சில காரணங்களுக்காக நான் அவங்க ஃபேனா இருக்கும், எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அதுக்குன்னு எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் வெறுக்கிறோம்லாம் கிடையாது, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து ஒரு எங்களை ஏன்டா அப்படி கட்டாயத்துக்கு தள்ளி வச்சு அந்த மாதிரி இருந்த என்னை இதுதான் சொல்லுவேன். இப்போ மாறிடுச்சு அது. இப்போ போயிட்டாரு அஜித் சாரும் வந்து அவரும் வேற பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த ஜென்ரேஷன் மாறிடுச்சுல. ஜென்ரேஷன் மாறிச்சு அப்படின்லாம் தாண்டி எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் யாரும் ஏமாற்ற முடியாது. எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. என்னதான் நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் ஒன்னா இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான். என்னதான் நாங்கள் விஜய் ஆதித் சார் 2 பேரையும் வேற வேற அப்படின்னு நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் நாங்கள் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் அவங்களும் ஒன்னா இருக்காங்க. லிட்டரலி இப்போ அன்னைக்கு நாங்கள் வந்து அஜித் சார் ஃபேன்ஸாக இருந்தாலுமே விஜய் சார் படத்துக்கு கூப்பிட்டு போனானுங்க. எங்க வந்து எங்க கூட வந்து நம்மளுக்கிறதுக்காகவாது வந்தானுங்க. அது அந்த பாண்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் நாங்களும் பார்க்குறோம். ஸோ அது மாறாது. இன்னைக்கும் நீங்கள் அறிவு படத்தில் விஜய் சார் கலாய்ச்சோன்னே லைக் இந்த படத்துக்கு போகிறப்போ யோசிச்சிங்களா, நம்ம பண்ணியிருக்கோமே சார் ஏதாச்சும் கேட்பாரா, அந்த ஒரு தயக்கம் இருந்துச்சா, நம்ம கூப்பிட்ற நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், நம்ம வேறு அப்படி பண்ணியிருக்கோமே அது ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இல்லை எனக்கு வந்து என்னன்னா, ஏன்னா என் கூட நான் ஊறுபட்ட வெறியன்கள் இருக்காங்க உண்மையில. அவனுங்க வந்து லிட்டரலி விஜய் சார் வெறியன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 11th படிக்கும்போது நான் நல்லது ரெடி இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அது வந்து விஜய் சார் வந்து அந்த கீழே படுத்து அந்த காலில் வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து அந்த ஸ்டெப் வந்து எங்கள் போர்டிங்கில் ஒரு ஒன்றுக்காக வெறி கொண்டு ஆடினானுங்க. அதை நான் ஆடியே தீருவேன் அப்படின்ற அளவுக்குலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு, எந்த கொரியோகிராஃபர் கிடையாது, எந்த டான்ஸ் மாஸ்டரும் கிடையாது. எங்கள் போர்டிங் அங்கே உள்ள இருக்கிற அவனுங்களே தான் பார்க்கணும். வீடியோ பார்த்து அண்ணன் ஆடுறாரோ அதான் திருப்பி இவங்க ஆடணும். அதை பார்த்து இப்போ சொல்லப்போனால் விஜய் அண்ணன் தான் அவங்களுக்கு கொரியோகிராஃபர். ஸோ அந்த மாதிரி தான் அதை பார்த்து ஆடி கரெக்டாக ஆடினானு. ஸோ அந்த அளவுக்கு வெறியன்கள் தான். ஸோ இவன் வந்து இவன் இந்த மாதிரி இவங்க சுற்றி இப்படி தான் இருக்கானுங்கும் போது அவனுக்கு வந்து டெய்லியும் அவரை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அப்படி பேசுன்ற போது அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்றது எனக்கு நான் நார்மலாகவே தெரியும். ஸோ எப்படியும் அவரை பற்றி இவர் இத்தனை நாளாக கேள்விப்பட்டிருக்கோம். அதுல வந்து நம்ம எல்லாம் கேட்கறது எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ கேட்கறதெல்லாம் நம்பாத தம்பி அப்படின்வாங்க. இவன் நிறைய பேர் வீடியோ ஆமா இவர் சொன்னா மட்டும் நாங்கள் நம்பிடணுமா அவர் இப்படிதான் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே கேட்கற எல்லாமும் உண்மையா இல்லையான்றது நான் சொல்ல வரல. ஆனா கேட்கறதுல அட்லீஸ்ட் 80வது உண்மையா இருக்கும்ல. அந்த 80ல 80 உண்மை 100மே உண்மைதான், 100மே உண்மைதான் புரிஞ்சுக்கிட்டு. ஆனா இது சொல்றது ஒருத்தவங்க நம்மளை கலாய்கிறாங்க, நம்ம அவ்வளவு இது யாராவது எந்த ஹீரோவது அந்த அது வந்து அவ்வளோ ஜாலியாக எடுத்துப்பாங்க. விஜய் படம் எது நல்ல படம் அது யோசிச்சு பாருங்க. நீ நடிச்ச படம் இப்போ என்னையா நீ நடிச்சிரியா, நான் ஒரு நல்லா தான் நடிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டால் எனக்கே இவ்வளோ ஹர்ட் ஆகும். ஆனால் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார், இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் ஸ்டார் இருக்கிற அந்த இருக்கிற அவ்வளோ அந்த அவர் வந்து விஜய் படம் இது நல்ல படம் எப்படா அப்படின்றது அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாரு. எனக்கு உள்ள சொல்லும் போது அதுவும் அவ்வளோ சத்தமா செட்டில் ஜாலியாக சொன்னாரு. எனக்கு அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது எனக்கு என்ன சொல்றேன், ஐயோ சாரி அப்படிதான் இருந்தது. ஸோ லிட்டரலி ஆசம் கிரேட்டுங்க. ஐயோ நான் கிரேட்டுக்கு மேலே என்ன வேர்ட் இருந்தால் சொல்லுங்க, அது சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்கள் கான்வர்சேஷன்? ஒரு வாட்டி 10 நாளும் என்ன சொல்லுவார் டெய்லி பார்க்குறப்போ அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு? அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது, யாரோ வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து விஜய் சார் வந்தாருன்னா அப்படி வந்து நின்று ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் இருந்தது. விஜய் சார் வந்தாருன்னா அப்படி வரும்போது போய் பார்த்துட்டு போவேன். அப்புறமா வந்து இந்த வீக் கான்வர்சேஷனாக முடிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் வந்தோடனே செட்டுக்குள்ளே வரும்போதே அவருக்கு வந்து ஹாய் அப்படின்னு அப்படின்னு ஹாய் அப்படின்னு இதே வணக்கம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஏதோ என்ன சொல்றது ரொம்ப
தம்பி வந்திருக்காடா, அண்ணா வந்திருக்காடா, நம்ம அப்படி அவர் அப்படிதான் ஆய் சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவரும் அப்படிதான் இருக்கா அப்படி இருந்தாரு. ஸோ அது என்ன சொல்றது, ஐ ஃபீல் பிளஸ்ட். அதான் சொல்லுவேன், ஏதோ கடவுள் ஆசி பெற்று கடைசியில் அப்படிதான். நிஜமாவே பிளஸ்ட் தான் ப்ரோ. ஆமா. யாருக்கும் எத்தனை பேர், சில பேர்லாம் வந்து படம் ஆக்ட் பண்ணிட்டு வரலன்னு சொல்லிட்டு டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி கிடைக்காம அப்படின்னு இருக்காங்க. நானும் ஒரு ஆள் ட்ரை பண்ணி, ஸோ எல்லாருக்குமே அது இருக்கு. அது உங்களுக்கு கிடைக்கிறப்போ நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒருத்தர் போய் பண்ணியிருக்கான்றது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லா கிரெடிட், ஆல் கிரெடிட் கோயிங் டு வினோத்னா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து என்னென்ன ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்ககிட்ட இருந்து? அடுத்து ஜிகிடின்னு ஒரு படம் ரெடி ஆயிருக்கு ப்ரோ. ரிலீஸ்க்கு ரெடி பண்ணி முடிஞ்சு, ஐ மீன் ரிலீஸ் டேட்காக வெயிட் பண்ணுறோம். அடுத்தது அப்படியே ஈகைன்னு ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த கம்மிங் மந்த்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ மீன் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு அண்ணன், மியூசிக் டைரக்டர் அண்ணன் பாடி, தமன் அண்ணன் மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர ரெடியாக இருக்குது. அப்படியே நாம ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து ஆனால் நிறைய பேர் பேசணும், அவங்களும் நம்ம சமுதாயத்தில் அவங்களும் இருக்காங்க. அவங்க மேபி நான் பார்க்கல இது வரைக்கும், அவங்களுடைய மொழிகளை இது வரைக்கும் நான் கற்றுக்காமல் இருந்ததுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது கற்றுக்கும் போது கொஞ்சம் அது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் வாயிருக்கு பேசுகிறோம், காதருக்கு கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து இது ரெண்டுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்களுடைய இன்பம் துன்பம் காதல் சண்டைகள் அழுகைகள் எப்படி இருக்கும். எனக்கு இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, கோவம் வருதுன்னா நான் எல்லாத்தையும் நான் கத்துறேன், அழுகிறேன். அழுகும் போது சவுண்ட் வருது. அவங்களுக்கு அது இல்லை, காது கேட்கல. அப்படின்னும் போது அது அவங்களுடைய எமோஷன்ஸில் இந்த படம் கொடுக்கும் நம்புகிறோம். நான் அவ்வளோ இருக்கு. ஏன்னா அது லைவ்லியாக ஒரு சிலர் கேட்கும்போது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. அந்த அடுத்தடுத்து பேக் டு பேக் அப்படியே இருக்கு ரெடி ஆகி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.